ஹலோ ஹாய் டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி ஏற்கனவே நம்ம 3 வீடியோஸில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 4th வீடியோ, அதோட கண்டினியூஷனை இன்றைக்கி பார்ப்போம். இனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் பொயட்ரினா எதெல்லாம்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அந்த பொயட்ரியோட இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது பொயட்ரியோட மெட்டீரியல் என்னன்னா லாங்குவேஜ், கலர், ஃபார்ம், ரிலீஜியஸ் அண்ட் சிவில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஆக்ஷன். பொயட்ரினா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், சினானியம் ஆஃப் காஸ் மட்டும் சொல்கிறதில்ல, ஆனால் அதுக்கு கூட அதில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், அதுலேயும் அந்த லாங்குவேஜ் மெட்ரிக்கல் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பொயட்ரியில் உள்ள அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மெட்ரிக்கல் லாங்குவேஜை உருவாக்குற பொயட்ஸை இம்பீரியல் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லியிருக்கு. இம்பீரியல்னா ஏகாதிபதி, அரசர். அரசர்னா த்ரோன், அரியணை இருக்கும்ல. ஸோ இப்படிப்பட்ட பொயட்ஸ் ஆர் இம்பீரியல் ஃபேக்கல்ட்டிக்கான த்ரோன். அந்த பொயட்டுக்குள்ளேயே இன்விசிபிள் நேச்சராக கர்டன் மாதிரி கன்சீலாக பொயட்டுக்குள்ளேயே இருக்குது. பொயட்டுக்குள்ள பொயட்டிக் லாங்குவேஜ் ஆர் மெட்ரிக்கல் லாங்குவேஜ் இயற்கையாகவே பொயட்டுக்குள்ளேருந்து இன்டர்னல்லேருந்து உருவாகிறது. பொயட்ரியில் உள்ள லாங்குவேஜ், கலர், ஃபார்ம் ஆர் மோஷன், மோர் பிளாஸ்டிக், ஒபீடியன்ட் இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஃபேக்கல்ட்டி கிரியேஷன். லாங்குவேஜ் இஸ் ஆர்பிட்ரலி ப்ரொடியூஸ்டு பை த இமேஜினேஷன். பொயட்ரியில் உள்ள லாங்குவேஜ் எந்த விதமான ப்ரீ பிளானும் இல்லாமல் அந்த டைமில் பொயட்டுக்கு இமேஜினேஷனில் என்ன தோணுதோ அதில் உருவாகிற லாங்குவேஜ். இந்த இமேஜினேஷனுக்கு தாட்ஸ் கூட மட்டும் ரிலேஷன் உண்டு. ஆனால் பொயட்ரியை தவிர வேறு கிரியேஷன்ஸ், அதர் மெட்டீரியல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆர்ட் இது எல்லாத்துக்கும் இதுக்குள்ளேயே ரிலேஷன்ஸ் உண்டு. ரிலேஷன்ஸ் அமாங் ஈச் அதர். பொயட்ரியில் உள்ள இமேஜினேஷனுக்கு தாட்ஸ் கூட மட்டும் ரிலேஷன் உண்டு. 2 மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் தந்திருக்கு. ஒன்று கன்செப்ஷன், இன்னொன்று எக்ஸ்பிரஷன். இதில் கன்செப்ஷன் இஸ் அஸ் எ மிரர் விச் ரிஃப்ளெக்ட்ஸ், என்ன பார்த்தோமோ அதை மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. செகண்ட் ஒன் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் அஸ் எ கிளவுட் விச் enfeebles. இதில் கிளவுடு மாதிரி இருக்கிறத உடைச்சி வீக்காக மாற்றி வெளிப்படுத்துறது. ஸோ கன்செப்ஷன், எக்ஸ்பிரஷன் ரெண்டும் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். இதிலேருந்து ஃபேம் ஆஃப் ஸ்கல்ப்சர், பெயிண்டர்ஸ், மியூசிஷியன்ஸ் இவங்க எல்லாம் இன்ட்ரின்சிக் பவர்ஸ், இன்டர்னல் பவர்ஸ் உள்ள கிரேட் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் தான். ஆனாலும் பொயட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாம் ஒன்றும் இல்லை, நோ டிகிரி. ஏன்னா இவங்க எல்லாம் இவங்களோட தாட்டை ஹெய்ரோக்ளிஃபிக்னு சொல்கிற சைன், சிம்பல், கிராஃபிக், சித்திரை எழுத்து மாதிரியான ஹெய்ரோக்ளிஃபிக் முறையில் தாட்டை வெளிப்படுத்தினாங்க. ஸோ இவங்க பொயட்ஸுக்கு ஒருபோதும் ஈக்குவல் ஆனவங்க இல்லை. ஸோ 2 ஈக்குவல் ஸ்கில்டு பெர்ஃபார்மர்ஸ், கிட்டார் அண்டு கார்ப் ப்ளே பண்ணுறவங்களை கொண்டு பெர்ஃபார்ம் பண்ண வச்சாலும் பொயட்ஸோட பொயட்ரிக்கு ஒருபோதும் இவங்க ஈக்குவல் இல்லை. த ஃபேம் ஆஃப் லெஜிஸ்லேட்டர்ஸ், ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ரிலீஜியன்ஸ் எல்லாமே அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிற வரை இருக்குது. ஆனால் பொயட்ஸை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சு செலிப்ரிட்டியாக இருக்க வேண்டிய அவங்க தாழ்ந்த நிலையில் இருக்காங்க. பொயட்ரி லிமிட்ஸ் ஆஃப் ஆர்ட்டாக இருந்தாலும் பொயட்ஸால் மோஸ்ட் ஃபெமிலியர் அண்டு மோஸ்ட் பெர்ஃபெக்ட் எக்ஸ்பிரஷனாக மாறுச்சு. It is necessary, however, to make the circle still narrower and to determine the distinction between measured and unmeasured language. சர்க்கிளை கூட நேரோவாக ஸ்ட்ரைட்டாக மாற்றலாம், மெஷர்டு அண்டு அன்மெஷர்டு லாங்குவேஜை வேறுபடுத்தலாம். ஆனால் ப்ரோஸையும் வேர்ஸையும், அதாவது ப்ரோஸையும் பொயட்ரியையும் வேறுபடுத்துறது இன்அட்மிசபிள், ஏற்க முடியாதது, இன்அட்மிசபிள். ஸோ ப்ரோஸையும் பொயட்ரியையும் வேறுபடுத்துறது செல்லியால் ஒத்துக்க முடியலை. ஸோ அவர் நினச்ச மாதிரியே பொயட்ரிக்கும் பிலாசபிக்கும் டிஃப்ரெண்ட் சொல்கிறாரு. பொயட்ரியிலையும் பிலாசபிலையும் ரெண்டுலேயும் சவுண்ட்ஸும் தாட்ஸும் ஒரே மாதிரி ரிலேஷன் தான். பெர்செப்ஷன் ஆஃப் த ஆர்டரும் பெர்செப்ஷன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் தாட்ஸும் ரெண்டுலேயும் சேம் தான். ஆனால் பொயட்ஸ் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் யூனிஃபார்மாக ஹார்மோனியஸ் சவுண்டாக இருக்கும். அப்படி யூனிஃபார்ம் அண்டு ஹார்மோனியஸ் சவுண்டாக இல்லைன்னா அது பொயட்ரியே இல்லை. ஸோ இந்த சவுண்ட்ஸ் பொயட்ரி வழியாக கம்யூனிகேட் பண்ணும். அது கம்யூனிகேட் பண்ணுறது தவிர்க்க முடியாதது, இன்டிஸ்பென்சபிள் ஆனது.
பெக்யூலியர் ஆர்டர் இல்லைனாலும் அது பொயட்ரி இல்லை. பொயட்ரியில் டிரான்ஸ்லேஷன் தேவையில்லை. வேனிட்டி. வயலட்னா கலர் ஓர்டராக தான் நமக்கு தெரியும். ஆனால் பொயட்ஸ் ஃபார்மல் பிரின்சிப்பிளை யூஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு அவங்களோட கிரியேஷன்ஸ் வழி ஏற்கனவே தெரிஞ்சதையும் நமக்கு தெரியாத மாதிரி புதுசாக சொல்கிறாங்க. பொயட்ரின்னு உள்ள பிளான்ட் சீட்லேருந்து முளைத்து வெளியே வரும். அப்படி வெளியே வரலன்னா ஃப்ளாரை தராது. அப்படி பொயட்ரி ஃப்ளாரிஸ் ஆகலைன்னா அது பேர்டன் ஆஃப் த கர்ஸ் ஆஃப் பேபல் மாதிரி. பேர்டன் ஆஃப் த கர்ஸ் ஆஃப் பேபல் எதில் சொல்லியிருக்குன்னா பைபிளில் ஜெனிசிஸ் 11:1-9 சொல்லியிருக்கு. ஏன்னா நோவா காலத்தில் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நோவா காலத்தில் ஃப்ளட் வந்துச்சு. கடவுள் நோவாட்ட ஒரு பேழையை செய்ய சொன்னார். அதில் ஜோடி ஜோடியாக விலங்குகள், பறவைகள், ஜீவ ஜந்துக்கள் எல்லாத்தையும் ஏற்ற சொன்னார். நோவாவோட ஃபேமிலியும் அதில் இருந்துச்சு. மற்றவங்க கிட்ட ஃப்ளட் வரும்னு காடு சொன்னார். ஸோ இந்த பேழையில் ஏறுங்கன்னு நோவா சொன்னதை யாரும் நம்பலை, ஏற்றுக்கவும் இல்லை. ஃப்ளட் வந்துச்சு. ஸோ ஃப்ளட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இனி மொத்த வேர்ல்டையும் இப்படி ஃப்ளட்டால் அழிக்க மாட்டேன்னு காட் ப்ராமிஸ் பண்ணுறாரு. அதுக்கு அடையாளமாக ரெயின்போவையும் வச்சார். ஸோ ரெயின்போவை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வரும். காடும் ரெயின்போவை பார்க்கும்போது இதை நினச்சி பார்க்க சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் வந்த மக்கள் காடோட வேர்ட்ஸை நம்பாமல் என்ன பண்ணினாங்கன்னா, ஹெவன் அளவுக்கு உயரமாக ஒரு டவர் கட்டணும், அப்போது செகண்ட் ஃப்ளட்லேருந்து தப்பிக்கலாம்னு பேபல் டவரை கட்ட தொடங்கினாங்க. அப்போது எல்லாரோட லாங்குவேஜும் ஒன்றா இருந்துச்சு. ஸோ காட் அவங்களோட லாங்குவேஜை வேறு மாதிரி மாற்றி அவங்கள வேறு இடத்துக்கு சிதறி போக பண்ணினார். ஏன்னா சேர்ந்துருந்தால் தானே அவங்க இந்த மாதிரி சிந்திப்பாங்க. அதனால் வேறு லாங்குவேஜாக மாற்றி அவங்கள வேறு இடத்துக்கு சிதறி போக பண்ணார். இதுதான் பேர்டன் ஆஃப் த கர்ஸ் ஆஃப் பேபல். பொயட்டிக்கல் மைண்டில் உள்ள ஹார்மனி ஆஃப் லாங்குவேஜை அப்சர்வ் பண்ணினா அதில் மியூசிக், மீட்டர், சர்டன் சிஸ்டம் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹார்மனி இருக்குது. பொயட்டோட லாங்குவேஜை ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் கூட அக்கமடேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ட்ரெடிஷ்னல் ஃபார்மோட ஹார்மனின்னு உள்ள ஸ்பிரிட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணணும். கிரேட் பொயட்டும் அவங்களோட ப்ரெடிசிசர்ஸ் யூஸ் பண்ணின எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சரை, ஆர்டரை பெக்யூலியர் வெர்சிஃபிகேஷனில் பொயட்ரியில் யூஸ் பண்ணினாங்க. பொயட்ஸுக்கும் ப்ரோஸ் ரைட்டர்ஸுக்கும் உள்ள டிஸ்டிங்ஷன் வல்கரானது. பொயட்ஸுக்கும் பிலாசபர்ஸுக்கும் உள்ள டிஸ்டிங்ஷன் எதிர்பார்க்கப்பட்டது, வரவேற்கத்தக்கது. The distinction between poets and prose writers is a vulgar error. The distinction between philosophers and poets has been anticipated. பிளாட்டோன்னா பிலாசபர் கிரிட்டிக்னு உங்களுக்கே தெரியும். இந்த பிலாசபர்கிட்ட பொயட்டோட தன்மை இருக்குது. பிளாட்டோவோட ஒர்க்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிற ட்ரூத்தை ஒரு பிக்சர் மாதிரி ஸ்ப்ளெண்டர் ஆஃப் இமேஜரியாக அற்புதமாக அதிசயமாக காட்டியிருக்காரு. பிளாட்டோ யூஸ் பண்ணியிருக்கிற லாங்குவேஜில் மெலடி இருக்குது. பிளாட்டோ மெசர் ஆஃப் த எபிக், ட்ரமாட்டிக், லிரிக்கல் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணார். ஏன்னா அவர் ஷேப்லேயும் ஆக்ஷன்லேயும் ஹார்மனி தாட்ஸ் இருக்கணும்னு நினச்சாரு. ரெகுலர் பிளான் ஆஃப் ரிதம் பிளாட்டோவோட ஒர்க்ஸில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிளாட்டோ பிலாசபராக இருந்தாலும் பொயட்டு தான்னு ஷெல்லி குறிப்பிடுறாரு. சிசரோன்னு உள்ள ரோமன் பிலாசபர் கேடன்ஸ் ஆஃப் ஹிஸ் பீரியட்ஸை இமிட்டேட் பண்ண நினச்சாரு. ஆனால் அது லிட்டில் சக்ஸஸ் ஆச்சு. சிசரோ அவரோட காலத்தில் உள்ள கேடன்ஸ்னா மியூசிக்கல் இன்டோனேஷன் எல்லாத்தையும் இமிட்டேட் பண்ண நினச்சாரு. பொயட்ரியை இமிட்டேட் பண்ண நினச்சாரு. ஆனால் அதில் இவருக்கு சக்ஸஸ் ஆக முடியலை, பொயட்டாக மாற முடியலை. இனி பேகன் பற்றி உங்களுக்கே தெரியும், எஸ்ஸேஸ் எல்லாம் எழுதினவர். ஆனால் இந்த பேகனை பொயட்ருன்னு ஷெல்லி குறிப்பிடுறாரு. பேகனோட ஃபிலம் லேபரிந்தி, எஸ்ஸே ஆன் டெத் இந்த ஒர்க்ஸை ரீட் பண்ணினா பேகன் ஒரு பொயட்ருன்னு புரிஞ்சிக்கலாம்னு ஷெல்லி சொல்கிறாரு. பேகனோட லாங்குவேஜில் ஸ்வீட் அண்ட் மெஜஸ்டிக் ரிதம் இருக்குது. அது எல்லாரோட சென்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இவரோட சூப்பர் ஹியூமன் விஸ்டம், பிலாசபி எல்லாமே இன்டலெக்ட். இவரோட ஒர்க்ஸை ரீடர்ஸோட மைண்டை புரிஞ்சு எழுதியிருக்காரு.
யூனிவர்சல் எலிமெண்ட்ஸை பர்பச்சுவல் சிம்பதியோட நிரந்தர சிம்பதி யூஸ் பண்ணியிருக்காரு. இதுவரை இவங்க கிட்ட எல்லாம் பிலாசபர்ஸ்கிட்ட எல்லாம் வந்து பொயட்டோட குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னு சொன்ன செல்லி இனி பொயட்ஸ்கிட்ட பிலாசபர்ஸோட குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. பொயட்ஸ்கிட்ட பிலாசபர்ஸோட குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னு உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ரெவல்யூஷனரி ஒப்பீனியன் உள்ள ஆதர்ஸ் பொயட்ஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு செல்லி குறிப்பிடுறாரு. பொயட்ஸ் எல்லாருமே இன்வென்டர்ஸ். இமேஜஸை அனாலஜி ஆஃப் திங்ஸ் வழியாக யூஸ் பண்ணுறவங்களாட்டோ லைஃப் ஆஃப் ட்ரூத்தை யூஸ் பண்ணுறவங்களாட்டோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இவங்க எல்லாரோட காலத்துலேயும் போயம்ஸ்னா ஹார்மோனியஸ் அண்டு ரிதமிக்கல்னு சொன்னதால் எந்த ஒர்க்ஸில் எல்லாம் ஹார்மோனியஸ் ரிதமிக்கலும் இருந்ததால் எந்த ஒர்க்ஸில் எல்லாம் ஹார்மோனியஸும் ரிதமிக்கலும் இருந்ததால் அதில் பொயட்ரியோட எலிமெண்ட்ஸ் வேர்ஸோட எலிமெண்ட்ஸ் இருக்குது. எக்கோ ஆஃப் த எட்டர்னல் மியூசிக்கும் இருந்துச்சு. ஸோ பிலாசபர்ஸையும் பொயட்ஸ்ன்னு சொல்லி சொன்னார். சுப்ரீம் பொயட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிதம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணினாலும் லைஃப் ஆஃப் ட்ரூத்தை டீச் பண்ணலை. இந்த லைஃப் ஆஃப் ட்ரூத்தை ஒமிட் பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட பிலாசபர்ஸோட குவாலிட்டி இல்லைன்னு சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக ஷேக்ஸ்பியர், டான்டி, மில்டன் எல்லாரையும் பிலாசபர்ஸ் ஆஃப் த வெரி லோஃப்டியஸ் பவர்னு குறிப்பிடுறாரு. இவங்க கிட்ட பிலாசபர்ஸோட குவாலிட்டி இருந்துச்சுன்னு செல்லி குறிப்பிடுறாரு. அதாவது செல்லி, டான்டி, மில்டன் இவங்க கிட்ட பிலாசபர்ஸோட குவாலிட்டி இருந்துச்சுன்னு செல்லி குறிப்பிடுறாரு. ஸோ பிலாசபர்ஸ்கிட்ட பொயட்ஸோட குவாலிட்டி இருந்துச்சுன்னும் பொயட்ஸ்கிட்ட பிலாசபர்ஸோட குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னும் செல்லி சொல்கிறாரு. போயம்னா இமேஜ் ஆஃப் லைஃப், எட்டர்னல் ட்ரூத்தை எப்போவும் இருக்கிற ட்ரூத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. எ போயம் இஸ் த வெரி இமேஜ் ஆஃப் லைஃப் எக்ஸ்ப்ரெஸ்ட் இன் இட்ஸ் எட்டர்னல் ட்ரூத். ஸோ செல்லி இங்கே ஸ்டோரிக்கும் போயமுக்கும் டிஃப்ரெண்ட் சொல்கிறாரு. ஸ்டோரினா டிட்டாச்டு ஃபேக்ட்ஸ் உள்ள ஒரு கேட்டலாக். ஸோ இதில் டைம், பிளேஸ், சர்க்கம்ஸ்டான்ஸ், காஸ், எஃபெக்ட் எதுலேயுமே எந்த கனெக்ஷனும் இல்லை. போயம்னா கிரியேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ், அன்சேஞ்சபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர். கிரியேட்டரோட மைண்டில் இருக்கிறது தான் போயமாக வெளிவருது. கிரியேட்டர் அதாவது பொயட் அவரோட மைண்டில் உள்ளதை மற்றவங்களோட மைண்டில் ஒரு இமேஜ் மாதிரி காட்டுறாரு. ஸ்டோரினா பார்ஷியல், ஏன்னா அதில் முழுமை இல்லை. இது டெஃபினிட் பீரியட் ஆஃப் டைமை மட்டும் காட்டும். ஸோ இதில் காம்பினேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இல்லை. ஒருக்கா சொன்ன ஈவெண்ட் மறுபடியும் வராது, அதோட ஸ்டோரி முடிஞ்சிடும். ஒருக்கா சொன்ன ஈவெண்ட் மறுபடியும் வராது, அதோட ஸ்டோரியும் முடிஞ்சிடும். ஒருத்தர் சொல்கிற அந்த ஸ்டோரியை வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் போயம்னா யூனிவர்சல். இதில் ஜெர்ம்ஸ் மாதிரி நிறைய ரிலேஷன்ஸ், மோட்டிவ்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸை வெரைட்டிஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் வழி காட்டுறாங்க. போயம்னா வெவ்வேறு டைமை பியூட்டிஃபை பண்ணி காட்டும். ஸ்டோரினா பர்டிகுலர் ஃபேக்ட்ஸை மட்டும் காட்டும். ஆனால் போயம்ஸில் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும். பொயட்ரி எப்போவுமே நியூ அண்ட் ஒண்டர்ஃபுல் அப்ளிகேஷன்ஸை வெளிப்படுத்தும். அதில் எப்போவுமே எட்டர்னல் ட்ரூத் இருக்கும். ஹிஸ்ட்ரியை கூட தொடக்கத்தில் பொயட்ரி வடிவில் தான் எழுதுனாங்க. ஸோ எபிடோம்ஸ் ஹேவ் பீன் கால்டு த மோத்ஸ் ஆஃப் ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி. தே ஈட் அவுட் த பொயட்ரி ஆஃப் இட் அப்படி சொல்லியிருக்கு. ஸ்டோரியில் சொல்கிற பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ் மிரர் மாதிரி என்ன இருக்கோ அதை மட்டும் அப்படியே காட்டும், பியூட்டிஃபை பண்ணி காட்டாது. அப்ஸ்கியூரா, டிஸ்டார்ட்ஸா, கிளியர் இல்லாமல் காட்டும். ஆனால் பொயட்ரினா அது மிரர் மாதிரி. எது டிஸ்டார்ட் பண்ணி ட்விஸ்டாக இருக்கோ அதை கூட கிளியராக பியூட்டிஃபை பண்ணி காட்டும். A story of particular facts is as a mirror which obscures and distorts that which should be beautiful. Poetry is a mirror which makes beautiful that which is distorted. இந்த டாபிக் நீங்கள் கேட்டதால தான் நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். இந்த டாப்பிக்கில் இன்னும் நிறைய இருக்குது. அது அடுத்த வீடியோஸில் நாம் பார்க்கலாம். தேங்க்யூ.